புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்காத போலீசாரை கண்டித்து உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு நிலவியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்தவர் கலியபெருமாள். ஓட்டுநரான இவரது மகள் ஆரத்தி 9 வயதான இவர் அங்கு உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது ஆர்த்தி திடீரென காணாமல் போனார். மேலும் வழக்கமாக விளையாடிவிட்டு வீட்டிற்கு மகள் வருவாள் என்று எதிர்பார்த்து இருந்த பெற்றோர்கள் மகள் வராததால் அதிர்ச்சியடைந்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடும் பணியில் துவங்கினர். ஆனால் சோலை நகர் முழுவதுமாக தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகள், கேமராக்கள் அனைத்தையும் ஆய்வு மேற்கொண்டதில் ஒன்றில் கூட சிறுமி செல்லும் வீடியோ பதிவுகள் இல்லை. மேலும் சிறுமி விளையாடிய இடத்தின் அருகில் உள்ள அனைத்து வீடுகள், பாதாள சாக்கடைகள் என அனைத்து இடங்களிலும் போலீசார் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. சிறுமி மாயமானது தொடர்பாக எந்தவித தகவலும் தெரியாமல் தேடப்பட்ட போலீசார் திணறி வருகின்றனர். இந்நிலையில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்காத முத்தியால்பேட்டை போலீசாரை கண்டித்து அவரது உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலை முத்தியால்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டபோது அங்கு வந்த போலீசார் சிறுமி விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்று கூறினர். ஆனால் இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் குழந்தைகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் கடந்த 14ஆம் தேதி விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை சிலர் கடத்தி சென்றனர். இதில் போலீசார் 3 நபர்களை கைது செய்து சிறுமியை மீட்டனர். இந்நிலையில் சோலை நகர் சிறுமி மாயமாக இருப்பது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.